வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்பொழுது பேகன் மாநிலத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு பாலம், உயரமான ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை பாருங்கள். மேல இந்த காட்சிகளை பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்கள். இது ஒரு காட்டம் 7 மலைகளால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம் தான், ஒரு இடம் தான் இது. பாருங்கள், தெரியும் பாருங்கள். இது ஒரு பாலம். இதால் வாகனம் இப்போ போகுது, நாங்களும் போகிறோம், இதெல்லாம் போகிறோம். அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கு பாருங்கள். நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன், அதை பார்த்துட்டு இருங்க. இந்தியாவில் வந்து ஒரு உயரமான பாலம் காணப்படுது. எங்களோட வட்டுவாகல் பாலம் இப்பொழுது வேலை தொடங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நான் இங்கே பேகன் மாநிலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு பாலத்தை காட்டுறேன். ஆனால் இந்த பாலத்தை பாருங்கள், எப்படி ஒரு சிறப்பாக செய்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த பாலம் ஒரு உயரமான மலை பிரதேசம். இந்த பாலத்துக்கு மேலால் இப்போ போகிறோம். பார்க்கவே பயமாக தான் கிடக்கு, இவ்வளவு உயரம். அப்பா, நினைச்சு பார்க்கல. அது பாருங்கள், இந்த அங்கேருந்து காட்டின அந்த பாலம் தொங்கு பாலம் என்று சொல்லப்படுற பாலம் போல இருக்கு. இப்படியே திரும்பினால் பெரிய இடம் இருக்குங்க. பாலத்துக்கு மேலால் போகிறோம். கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, நினைச்சு பார்க்க முடியாது. அழகு. ஓகே, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாலம் தொங்கு பாலம் தான் போல இருக்கு. இந்த தொங்க வச்செல்லாம் போடுறாங்க. இவ்வளவு அற்புதமாக அழகாக செய்திருக்கிறாங்க. இந்த பெரிய பாலம், கீழே பெரிய கப்பல்கள் போகக்கூடிய இருக்குது. சிறப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. பார்ப்பதற்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாலத்தை பார்க்க. இப்பொழுது நாங்கள் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்குது. அதனால நாங்கள் பார்த்து போகணும். அதெல்லாம் மெதுவாக போகிறோம். இப்போ திரும்பி போகிறோம் பாருங்கள். அப்படி பாலம் வா. அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. பார்த்துருப்பீங்கள் கலைத்தரிசனம் சொந்தங்களே, எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்கள். அழகான ஒரு இப்போ இந்த இதில் இருந்து அப்படியே போகுது. 2 போயக்களையும் உங்களுக்கு வடிவாக காட்டினோம், பெரியக்களையும் காட்டினோம். இங்கே பாருங்க. சுரங்கப்பாதைன்னு சொல்லப்படுற பாதைகளால் போகிறோம். கூடுதலாக மலை பிரதேசங்கள் என்ற காரணத்தால் இந்த மாதிரியான பாதைகள் வந்து பாருங்கள் குடைஞ்சிருக்கு. இப்படி இதுக்களால் பார்த்தீங்கன்னா இது வந்து பல கிலோமீட்டர்களுக்கு இருக்குது இந்த பாதை. பிரதேசத்தை பாருங்க, அப்படி சிறப்பாக இருக்குது. அதாவது 100
நோர்வே பேகன் மாநிலம் வந்து 7 மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 7 மலை முருகனை தரிசிக்க செல்லுகிறவர்கள் போல் இப்பொழுது நோர்வே மண்ணிலே பேகன் மாநிலத்திலே நீங்கள் பார்த்தால் இந்த 7 மலைகளும் 7 விதமான வடிவாக இருக்கும். இவ்வளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு 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 வித்தியாசமாக தான் இருக்குது. உண்மையில் பார்க்குறதுக்கு அவ்வளவு ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்தில் சூரிச் மாநிலத்திலிருந்து நாங்கள் அப்படியே மற்ற மற்ற இடங்கள் மாநிலங்களை பார்க்கல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு உணர்வு இந்த பகுதிகளிலையும் காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள். மீண்டும் ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய மலை இருக்கு பாருங்க, மேலே மலைக்கு கீழே போகணும். நான் நினைக்கிறேன் இந்த சுரங்கப்பாதை வந்து நீண்ட தூரத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்க வேண்டாம். நீங்கள் மேலே பார்க்கல உயரமான மலைகள் காணப்பட்டது. அந்த மலை எவ்வளோத்துக்கும் கீழால் தான் இந்த பாதை குடையப்பட்டிருக்கு. அதால் ஒரு கொஞ்சம் நீண்ட தூர பாதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் தொடர்ந்து பாருங்க காட்டுறேன் அப்படி இருக்குண்டு. நான் நினைக்கிறேன் 2 பக்கமும் ஒரு மலை பிரதேசமாக இருக்கிற இடத்தை நாங்கள் நடுவுகளால் போகிறோம். பாதையை குடைஞ்சி அப்படியே செய்திருக்கணும். 2 பக்கமும் மலை பிரதேசம். சரியான உயரமான மலையில் ஏறி நாங்கள் பதிவாக போகிறோம் பாருங்கள்.
மலைப்பிரதேசங்களுங்கிற நுவரெலியா மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி இல்லை. நுவரெலியாலையும் இப்போ நாங்கள் மலையில் மேலே நிற்கிறோமா கொஞ்சம் பதவியில் வந்துட்டோம். இப்போ இறங்கி கொண்டுறோம். உச்சத்தில் இருந்து இறங்குறோம். இப்போ ஓகே, இப்போ நாங்கள் உச்சத்திலிருந்து மலையிலேருந்து இப்போ இறங்கி கொண்டு இருக்கிறோம். முதல் உச்சத்தின் மலையின் உச்சிக்கு போனாங்க மேலே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரோம். பாருங்கள் இப்படி கீழே போகுதுன்னு பாதை. நுவரெலியா இடங்களை விட இது கொஞ்சம் பயங்கர உயரமாக தான் கிடக்கு பாதைகள். என்ன ஆக உயரம் என்ன? நுவரெலியா போயிருக்கிறீங்க தானே? அதை விட உயரம் இல்லை இது. சொல்ல தெரியாது. உயரம் தான். இதில் ஒரு சின்ன சர்ச் இருக்குது மாதிரி கிடக்கு பாருங்க. அற்புதமான காட்சிகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். நோர்வே இடங்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் பொழுது கிடைத்திருக்கிறது. சிறப்பான ஒரு காட்சிகளை கூட பதிவாக்கி இருக்கிறேன் என்பவர்களை பாருங்கள். வாகனங்கள், வீடுகள், மரங்கள், இயற்கை வளங்களை பார்த்து ரசிப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. ஓகே, நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். கலை தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நோர்வே நாட்டினுடைய 2வது வீடியோவாக இந்த வீடியோ அமைகிறது. தொடர்ந்து பார்க்க